சாலமோனின் பயணம் தொடர்கிறது. அடுத்த முறையில் அவர் ஆண்டவருக்காக எவ்வளவு அதிசயமான ஒன்றை கட்டினார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அரசு சாலமோனின் கதையின் 3ஆம் பகுதியை தவற விடாதீர்கள். ஹிஸ் கிங்டம் கிட்ஸ் சேனலை சந்தா செய்ய மறந்து விடாதீர்கள். அப்போதுதான் எதையும் தவற விட மாட்டீர்கள். இந்த கதையை உங்கள் நண்பர்களும் குடும்பத்தினரிடனும் பகிருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக பிள்ளைகள. இப்போ விடப்பெறுகிற பிள்ளைகிற இயேசுவுக்காக உலர்ந்து கொண்டே இருந்தாங்க. மீண்டும் வரவேற்கிறோம் பிள்ளையர. அரசர் சாலமோன் தனது அதிகாரத்தின் உச்சியில் இருந்ததை நாம் பார்த்தோம். அளவுக்கு அதிகமான ஞானமும் செல்வமும் அவருக்கு ஆசீர்வாதமாக கிடைத்தது. ஆண்டுகள் கடந்த போது சாலமோனின் இதயத்துல ஏதோ மெதுவா மாற தொடங்கியது. அவரது ஞானம் எங்கிருந்து வந்தது என்பதை அவர் மறக்க தொடங்கினார். சாலமோன் பல வெளிநாட்டு பெண்களை, பல்வேறு நாடுகளில் இருந்து வந்தவர்களை காதலித்தார். அவர்கள் தங்களது நாடுகளின் பழக்க வழக்கங்களையும் சிந்தனைகளையும் கொண்டு வந்தார்கள். மெதுவாக அந்த பெண்கள் சாலமோனை ஒரே உண்மையான தேவனிடமிருந்து விலகச் செய்தார்கள். அவர் ஆண்டவரை விட அந்த பெண்களின் பேச்சை கேட்க அதிக ஆரம்பித்தார். வணக்கம் பிள்ளைங்களா. இன்று ஹிஸ் கிங்டம் கிட்ஸ் நிகழ்ச்சியில நாம் நம் இதயங்களை தேவனுக்கு அருகில் வைத்துக் கொள்வது குறித்து ஒரு மிக முக்கியமான பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். சாலமோன் வேறு தேவர்களை வழிபட ஆரம்பிச்சார். இது மிகவும் துக்கமான காலமாக இருந்தது. ஏனெனில் அவர் ஒரே தேவனை மட்டுமே பின்பற்றுவதாக வாக்குறுதி அளித்திருந்தார். அவர் இந்த வேறு தேவர்களுக்காக எருசலேம் சுற்றியுள்ள மலைகள்ல பலிபீடங்களையும் கட்டினார். தான் தவறு என்று தெரிந்திருந்தும் அவர் அந்த செயல்களை செய்தார். அவருக்கு எல்லாவற்றையும், இன்க்ளூடிங் ஹிஸ் லைஃப், ஹிஸ் கிங்டம் மற்றும் அவர் புகழ்பெற்ற ஞானத்தையும் வழங்கிய ஒருவரை அவர் மறந்துவிட்டார். உலகில் வாழ்ந்த மிகுந்த ஞானி இப்போது மிகவும் முட்டாள்தனமான முடிவுகளை எடுத்து வந்தார். அவரது இதயம் இனி மகிழ்ச்சியால் நிரம்பியதாக இல்லை. நாம் எவ்வளோ அறிவு பெற்றிருந்தாலும் தேவனுடைய அன்புக்கு எப்போதும் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்கான நினைவூட்டல் இது. இதை பார்த்து தேவன் மகிழ்ச்சி அடையுடன் சொலோமோன் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று தேவன் இருமுறை எச்சரித்திருந்தார். ஆனால் சொலோமோனின் இதயம் மிகவும் தூரம் விலகிவிட்டது. சொலோமோன் தேவனை விட்டு விலகியதால் ஒரு நாள் ராஜ்யம் பிளவுபடும் என்று தேவன் அவரிடம் கூறினார். இது மிகவும் கடுமையான விளைவாக இருந்தது. உண்மையான வெற்றி என்பது நீங்கள் எவ்வளவு கட்டுகிறீர்கள் என்பதில் அல்ல, நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள் என்பதில்தான் என்பதை சொலோமோன் தாமதமா உணர்ந்தார். இப்போது பிள்ளைகளே, இந்த கதையின் இந்த பகுதி கொஞ்சம் சோகமாக இருக்கலாம். ஆனால் இது நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது. நாம் எப்போதும் தேவனை முதலில் வைத்திருக்க வேண்டும். நமது இதயங்கள் தோட்டங்களைப் போல அவற்றை நாம் தினமும் பராமரிக்க வேண்டும். ஞானமாக இருப்பது என்பது தேவனின் குரலை கேட்டு அவரை எல்லாவற்றிலும் அதிகமாக நேசிப்பதை காட்ட முடிவுகளை எடுப்பதாகும். சொலோமோனின் கதை உங்களுக்கு எப்போதும் தேவனை முதலில் தேட நினைவூட்டும் என்று நம்புகிறோம். அவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார் பிள்ளைகளே. இது ராஜா சொலோமோனை பற்றிய நமது தொடரின் முடிவாகும். இந்த வரலாற்று பயணத்துல எங்களுடன் சேர்ந்ததற்கு நன்றி. பைபிளில் இருந்து இன்னும் அற்புதமான கதைகளுக்காக ஹிஸ் கிங்டம் கிட்ஸை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். அடுத்த முறையில சந்திப்போம். இப்போது விடைபெறுகிறோம் பிள்ளைகள. இயேசுக்காக உளுந்து கொண்டு இருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த முறையில சந்திப்போம்.
மீண்டும் வரவேற்கிறோம் பிள்ளைங்களே. நாம் ராஜா சொலமோன அவருக்கு அதிகாரத்தின் உச்சியில பார்த்தோம். அளவுக்கு அதிகமான ஞானமும் செல்வமும் அவருக்கு ஆசீர்வாதமா இருந்தது. ஆண்டுகள் கடந்த போது சொலோமோனின் இதயத்துல ஏதோ மெதுவா மாறத் தொடங்கியது. அவரது ஞானம் எங்கிருந்து வந்தது என்பதை அவர் மறக்கத் தொடங்கினார். சொலோமோ பல வெளிநாட்டு பெண்களை, பல்வேறு நாடுகளிலிருந்து வந்தவர்களை நேசித்தார். அவர்கள் தங்களது நாடுகளின் பழக்க வழக்கங்களையும் சிந்தனைகளையும் கொண்டு வந்தார்கள். மெதுவா அந்த பெண்கள் சொலோமோனை ஒரே உண்மையான தேவனிடமிருந்து விலகச் செய்தார்கள். அவர் ஆண்டவரை விட அவர்களை அதிகம் கேட்க தொடங்கினார். வணக்கம் பிள்ளைகளே. இன்று ஹிஸ் கிங்டம் கிட்ஸ்ல நாம் நம் இதயங்களை தேவனுக்கு அருகில் வைத்திருக்க ஒரு மிக முக்கியமான பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். சொலோமோன் பிற தேவர்களை வழிபட தொடங்கினார். இது மிகவும் வருத்தமான காலமாக இருந்தது. ஏனெனில் அவர் ஒரே தேவனை மட்டுமே பின்பற்றுவதாக வாக்குறுதி அளித்திருந்தார். அவர் இந்த பிற தேவர்களுக்கு எருசலேம் சுற்றியுள்ள மலைகள்ல பலிபீடங்களையும் கட்டினார். அவர் தன்னால் தவறு என்று தெரிந்த விஷயங்களையே செய்தார். அவருக்கு எல்லாவற்றையும், இன்க்ளூடிங் ஹிஸ் லைஃப், ஹிஸ் கிங்டம் அண்ட் ஈவன் த வெரி விஸ்டம் ஹி வாஸ் ஃபேமஸ் ஃபார், வழங்கிய ஒருவரை அவர் மறந்துவிட்டார். உலகில் வாழ்ந்த மிகுந்த ஞானி இப்போது மிகவும் முட்டாள்தனமான முடிவுகளை எடுத்து வந்தார். அவரது இதயம் இனி மகிழ்ச்சியால் நிரம்பியதாக இல்லை. நாம் எவ்வளவு அறிவு பெற்றிருந்தாலும் தேவனுடைய அன்பிற்கு எப்போதும் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்கான நினைவூட்டல் இது. இது தேவனுக்கு விருப்பமானதாக இல்லை. சொலமோன் விசுவாசமா இருக்க வேண்டும் என்று தேவன் இருமுறை எச்சரித்திருந்தார். ஆனா சொலமோனின் இதயம் மிகவும் தூரம் சென்று விட்டது. சொலமோன் தேவனை விட்டு விலகியதால் ஒரு நாள் ராஜ்யம் பிளவாகும் என்று தேவன் அவரிடம் கூறினார். இது மிகவும் கடுமையான விளைவாக இருந்தது. உண்மையான வெற்றி என்பது நீங்கள் எவ்வளவு கட்டுகிறீர்கள் என்பதில் அல்ல, நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள் என்பதில்தான் என்பதை சொலோமோன் தாமதமாக உணர்ந்தார். இப்ப பிள்ளைகளே, இந்த கதையின் இந்த பகுதி கொஞ்சம் சோகமாக இருக்கலாம். ஆனா இது நமக்கு மிகவும் மிகவும் முக்கியமான ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது. நாம் எப்போதும் தேவனை நம் வாழ்வில முதன்மையாக வைத்திருக்க வேண்டும். நம் இதயங்கள் தோட்டங்களை போல, அவற்றை நாம் தினமும் பராமரிக்க வேண்டும். ஞானமாக இருப்பது என்பது தேவனுடைய குரலை கேட்டு அவரை மற்ற எல்லாவற்றையும் விட அதிகமாக நேசிக்கிறோம் என்பதை காட்டும் முடிவுகளை எடுப்பதாகும். சொலமோனின் கதை உங்களை எப்போதும் தேவனை முதல்ல தேட நினைவூட்டும் என்று நாங்கள் நம்புகிறோம். அவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார் பிள்ளைகளே. இது ராஜா சொலோமோனை பற்றிய நமது தொடரின் முடிவாகும். இந்த வரலாற்று பயணத்துல எங்களுடன் சேர்ந்ததற்கு நன்றி. பைபிளில் இருந்து இன்னும் அற்புதமான கதைகளுக்காக ஹிஸ் கிங்டம்-ஐ லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள். அடுத்த முறையை சந்திக்கும். இப்போது விடைபெறுகிறோம் பிள்ளைவே. இயேசுக்காக ஒளிர்ந்து கொண்டிருந்து தேவ உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. அடுத்த முறையில சந்திப்போம்.